திரு ஜவஹர் அலி, அதாவது சுகுமார் சென் 52 தொடங்கி இது கடைசியாக இருந்த தேர்தல் ஆணையர் வரைக்கும் எல்லாரும் எப்படியாவது கடைசி வாக்காளரையும் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் கொண்டு வந்து அவங்க வாக்கு செலுத்தினுன்றது தான் வந்து நோக்கமாக வச்சுருந்தாங்க. இப்போ மட்டும்தான் எப்படியாவது வந்து வாக்காளர்களை நீக்கணுன்றத ஒரு குறிக்கோளாகவே வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. மணி 7:40 நிமிஷம் அமைதியாக இருந்தேன். 4 பேர் பேசும்போது நெறியாளர் அமைதியாக இருந்தீங்க. அதனால எனக்காண்டியும் கொஞ்சம் நேரம் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு இருந்தா இல்ல இல்ல யாருக்கும் நீங்க கேள்வி கேட்கல. இருந்தாலும் நான் குற்றச்சாட்டு எல்லாத்துக்கிட்டையும் கேள்வி கேட்டேன். நீங்க தேவையான கேள்விகள் கேளுங்க. இப்போ இறந்து போனவர்கள், இருப்பிடம் மாறியவர்கள், இவர்களுடைய ஓட்டுக்களை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? எடுத்துட்டு வேற இடத்துக்கு புதிய பதிவுனா ஜனநாயக ரீதியில் நேர்மையான ஒரு தேர்தல் நடக்கணும். ஒருவருக்கு ஒரு ஓட்டு என்ற அடிப்படையில் தேர்தல் நடந்து அது சரியான ஆட்சியே கொண்டு வரணும்னா அந்த தேர்தல் ஆணையம் இன்றைக்கு எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் ஏதோ புதுசு இல்லை, 8-9 வருஷம் 8-9 முறை ஏற்கனவே இருந்தது. இது 9வது முறை வந்திருக்கிறது. கடந்த காலத்தில் இதே எஸ்ஐஆரை வாங்க சார், எஸ்ஐஆர் வேணும் சார் சொன்ன திமுக இப்போ எதிர்க்கிறாங்கன்னா திமுகவுக்கு ஒரு பயப்பட ஏற்பட்டிருக்குன்னா பார்த்தா அந்த ஓட்டு திருட்டு நண்பர் சரவணன் சொன்னார் தெரியுமா, அந்த ஓட்டு திருட்டை ஏற்கனவே நிறைய பண்ணிட்டாங்க. அந்த ஓட்டு திருட்டை பண்ணியதனுடைய விளைவு இப்போ இந்த ஓட்டு திருட்டை இந்த எஸ்ஐஆர் கண்டுபிடிச்சிருந்த பயத்தின் காரணமாக இன்றைக்கு திமுக பயப்படுவதும் பதட்டப்படுவதும் நான் பார்க்கிறேன். அதுக்கு நீக்கிட்டாங்கன்றீங்களா? ஏற்கனவே திமுக அதிகமான கள்ள ஓட்டுக்களை போலி வாக்காளர்களை சேர்த்து வச்சிருக்கார்கள். அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதை நீக்கணும். அதற்கு தான் ஏற்கனவே 2021 கூட அதிமுக வாக்குகள் 13,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தது. 13,000 வாக்குகள் தீநகர் தொகுதியில் 2021 அதிமுக ஆட்சி காலத்தில். அதுக்கு தான் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, திமுக எங்களுக்கு இருங்க கொஞ்சம் நாங்க தான் ஆட்சியில் இருந்தோம். அரசு அரசு ஊழியர்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொல்றது கொஞ்சம் என்னுடைய அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லிட்டு ஏன் எஸ்ஐஆர் எதிர்க்கிறேன்னு கேட்கறது கூட அனைத்து எதிர்கட்சியை கூப்பிடல. அதே மாதிரி நீங்க கேட்காதீங்க. ஏன் இதை சொல்றது கேளுங்க. அனைத்து அரசு ஊழியர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, திமுகவை நாங்கள் தான் ஆட்சியில் அமர வைத்தோம், மீண்டும் அவர்களை எதிர்கட்சியில் உட்கார வைப்போம், எங்களுக்கு அவர்களை உட்கார வைத்தது ஆட்சி அமைத்து நாங்கள் தான். ஏன் தெரியுமா சொன்னாங்க, அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு கடந்த காலங்களில் ஆதரவாக இருந்தார்கள், அதன் விளைவாக்கத்தான் 13,000 வாக்குகள் போனது என்பது எங்களுடைய பொய்யான குற்றச்சாட்டுகளை கேவலப்படுத்தாதீங்க. அரசு ஊழியர்களை தயவு செய்து இப்படி எல்லாம் கேவலப்படுத்தாதீங்க. மிக தவறு. 2016 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் 2011 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மையார் ஜெயலலிதாவும் அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதாவும் திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள்லாம் ஆதரவு கொடுத்து தான் வந்து இந்த ஆட்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ அரசு ஊழியர்கள் சொன்னாங்க. அப்போ இதே மாதிரி அதுக்கு முன்னாடி முறைகேட்டில் ஈடுபட்டாங்களா? சமரி ரிவிஷன் திமுக வரவேற்றதா இல்லையா? ஆர்கே நகர் தேர்தல்னா முதல்ல சார் எஸ்ஐஆர் வேணும்னு கேட்டீங்களா இல்லையா? 2016 கேட்டீங்களா இல்லையா? 2017 கேட்டீங்களா? இப்போ வேணாண்டா. அதற்கு பிறகு நீங்கள் போலி வாக்காளர்களை அதிக வச்சுட்டு நீங்கள் மீண்டும் வெற்றி பெறலாம் என்ற ஒரு கங்கணத்தில் இருக்கிறீங்க. நீங்க இவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கு? எஸ்ஐஆர் வந்து என்ன சார் பண்ண போறாங்க? இந்த பாருங்க, இப்போ சொன்னார் நம்மளர் கூட அவங்க சொல்றாங்க, நான் கேட்கிறேன், பாஸ்போர்ட் எடுக்கிறதுன்னு எவ்வளவு கஷ்டம்? ஆதார் எடுக்கும்போது போய் நம்ம போய் கியூல நின்றோமா தெரியல. இப்ப 1000 ரூபாய் அரசாங்கம் கொடுக்குதுன்ட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காண்டி போய் பேங்க்ல போய் எவ்வளவு பேர் நிக்கிறாங்க சார். ஒவ்வொரு விஷயத்தையும் கஷ்டம் என்று பார்த்தால் கஷ்டம் தான். பாஸ்போர்ட் இந்தியால 7% மக்கள் தான் வச்சிருக்காங்க சார். அது மூல தேவை என்பது எடுக்கிறோம்ல, 7% மக்கள் தான் வச்சிருக்காங்க சார். அது 1000 ரூபாய்க்காண்டி பேங்க் பாஸ்புக் ஓபன் பண்றதுக்காண்டி எவ்வளவு பேர் நின்றாங்க சார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேவை அறிந்து கேளுங்க, முடிச்சிடறேன். தேவை அறிந்து ஓட்டுக்கு இது வந்து சரி செய்யணும்டா, ஜனநாயகத்தை சரி செய்யணும்டா, மக்கள் அதற்காக துணை இருந்து. நான் கேட்கிறேன், பீகார்ல நீங்க சொல்றீங்களா 21 லட்சம் ஓட்டுகள் தான் நீக்கப்பட்டிருக்கு. 81 லட்சம் இல்ல சார், நீங்க அதுக்கப்புறம் சரி பண்ணிருக்காங்க. 81 லட்சம் எலிஜிபிள் அண்ட் அன்ரெஜிஸ்டர்ட் வோட்ஸ் இருக்கு. இருங்க சார், பீகாருக்கு தேர்தல் இடைப்பட்ட தேர்தலுக்கும் அவருக்கு அறிவிச்சது 2 மாசம். ஆனால் இங்க தமிழகத்துக்கு 6 மாசம் கேப் இருக்கு. தமிழ்நாடு நம்ம சொல்றோம்ல,
தமிழ்நாடு எல்லா கட்டமைப்பும் உருவாகி உள்ள இருக்கு. 6 மாசம் இல்ல 1 மாசத்துக்கு தான் ஃபார்ம் கொடுக்க முடியும் சார். இங்க கேளுங்க சார், ஒரு வரையறை எப்பயுமே தேர்தல் ஆணையம் வைப்பாங்க. ஆமா, அது என்னங்க, நான் முடிச்சிடுறேன். அந்த வரையறை வைக்கலனா மக்களுக்கு அந்த இருக்கும் அதனுடைய இது போய்டும். அதனால தேவைப்பட்டால் நேரகால அவகாசம், இப்போ இன்கம் டாக்ஸ் டிசம்பர் 4ஆம் தேதிக்கு அப்புறம் டிசம்பர் 5ஆம் தேதி ஃபார்ம் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. பிஎல்ஓ எல்லாம் வர மாட்டாங்க. பிஎல்ஓ போய் 4ஆம் தேதி வரைக்கும் தான் ஃபார்ம் வாங்க மாட்டாங்க. தேர்தல் ஆணையம் தாங்க சொல்லிருக்கு. தேர்தல் ஆணையம் தான் சொல்லிருக்கு. நான் சொல்றேன் கேளுங்க, இது தேர்தல் வரையறையை மக்களுக்காக வெச்சாதான் அது கட்டுப்பட்டு அதுக்குள்ள கொடுப்பாங்கன்னு இருக்கு. நீங்க 12 கட்சிகளை பாருங்க. இப்ப அரசு அதிகாரிகள் இப்போ இது பிஎல்ஓ மற்றும் இந்த இது போறதுங்களா யாரு? அரசு ஊழியர் தானே போறாங்க. அதோட திமுக கட்சி போறாங்களா இல்லையா? திமுக கட்சி அதுக்கான வழக்கறிஞர் பிரிவை உருவாக்கி இருக்கா இல்லையா? சரி, நான் உடனே கேட்கிறேன். இப்போ ராகுல் இன்னைக்கு சொன்னார்ல, ஹரியானால எஸ்ஐயா இருக்கா? இல்ல. ஆனா அவர் என்ன சொன்ன, ஒரு வீட்டுல 500 ஓட்டுகள் இருக்கு. காரணம் என்ன? அதை சரி செய்யணும்னா எஸ்ஐஆர் வேணும். அதை சரி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ராகுல் சொன்னது சரி, அதற்கு ஆதரவாக சொன்னதுனால ஒரு விஷயம் சொல்றேன். சரி செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அவ்வளவு ஆயிரம் ஹரியானால எஸ்ஐஆர் இருக்கா சார்? இல்ல சார், கரெக்ட், எஸ்ஐஆர் இல்ல. அது சரி செய்யறதுக்கு எஸ்ஐஆர் வேணும்ல. அதுதான் ராகுல் சொல்றாரு. அல்ல, கரெக்ட் தான். நான் என்ன கேக்குறேன், அதை சரி செஞ்சதுக்கு அப்புறம் பீகார்ல எப்படி ஒரே வீட்ல 597 பேர் இருந்தாங்க? அதை சரி செய்யறதுக்கு தான் சார் எஸ்ஐஆர். அது சரி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி வந்தாங்க? கூட தமிழகத்துல கூட குளத்தூர் பல்வேறு பகுதிகளில் ராயபுரம் என்ற பீகார்ல ஒரே வீட்டுல 97 பேர் 98 பேர் இருக்காங்க. நான் கேக்குறது, பீகார்ல எஸ்ஐஆர் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே வீட்ல 597 பேர், 2538 வீட்ல இதே போல பல நூறு பேர் ஒரே வீட்ல இருக்கக்கூடியது 2538 வீடுகள். இது எப்படி எஸ்ஐஆருக்கு அப்புறம் அது நடந்துச்சு? அந்த மாதிரி வீடே இல்ல சார். அங்க பீகார்ல அந்த மாதிரி வீடே இல்ல சார். அந்த அட்ரஸே கிடையாது. இல்ல சார், பீகார்ல அங்க முகவர்களா நிதிஷ்குமாருக்கு இருப்பாங்க, தேஜஸ்வி யாதவுக்கு அவங்க கட்சிக்கு இருப்பாங்க. அதற்கு பிறகு அந்த முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அப்பீல் கூட இல்லன்னு தேர்தல் ஆணையம் ஒரு அப்பீல் எல்லாம் இல்ல, ஒரு அப்பீல் கூட இல்லங்கற. இல்ல இல்ல, அது பொய். எவ்வளவு அப்பீல் வந்துச்சு? இல்ல இல்ல, அது தேர்தல் ஆணையம் அப்படி சொல்லல சார். நீங்க சொன்ன தேதி அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு நீங்க நான் சொன்னதுனால தெளிவுபடுத்திறேன். அந்த மேட்டர் ஒரு அப்பீல் வராம இல்ல, அப்பீல் நிறைய வந்துச்சு. அது சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியாச்சு. இங்க பாருங்க, இப்போ நான் இன்றைக்கு நாங்கள் ஏன் எஸ்ஐஆர் வேணும்னு கேட்கிறோம்டா, எங்களுக்கு இதனால் பல பாதிப்புகள் ஏற்பட்டு 1,83,000 வாக்குகள் 13 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் கடந்த தேர்தலில் தோற்று போனோம். பல தொகுதிகளில் 5,000 வாக்குகள் வித்தியாசத்தில் குறைவாக நாங்கள் தோற்று போன 45 தொகுதிகளில் நிச்சயமாக அதில் பல்வேறு கள்ள ஓட்டுகள் திமுகவினர் போட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஈரோடு இடைத்தேர்தலில் 40,000 கள்ள ஓட்டுகள். இது நாங்க தெளிவா சொன்னோம். ஆனால் நாங்க சொன்னது எல்லாம் தேர்தல் ஆணையம் கண்டுக்கல. அப்ப பிஜேபி ஆட்சியோட கூட்டணியில் இருந்த நீங்க தான் 2021 அப்ப ஆட்சியில நீங்க தான் இருந்தீங்க சார். நீங்க இன்றைக்கு பட்நாயக் அர்ச்சனா பட்நாயக் எந்த அதிகாரி சார்? தேர்தல் அதிகாரி யாரு சார்? மாநிலத்தினுடைய அரசாங்கத்தினுடைய அதிகாரி தானே சார் அவங்க. ஆமா. அப்ப யார் கட்டுப்பாடு சார்? தமிழ்நாடு அரசு நியமிக்கலாம். ஆனா ராகுல் காந்தி பிரச்சனை எழுந்ததுக்கு அப்புறம் கர்நாடகா சிஇஓ தான் ரெஸ்பாண்ட் பண்ணாரு சார். நீங்க அப்ப அவர் எலெக்ஷன் கமிஷனுக்காக ரிப்போர்ட் பண்றாரா? கர்நாடகா அரசுக்காக பண்றாரா? ஆனால் ஒரு மாநிலத்தை அரசு அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் அதுவும் ஒவ்வொரு கட்சிக்காரர்களும் இருக்கக்கூடிய நிலையில பிஎல்ஓ, பிஆர்ஓ, இன்னும் ஏஆர்ஓ, ஏஇ, சிஇஓ எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது இந்த விஷயத்தை எதிர்க்க வேண்டிய ஏன் எதிர்க்கிறீங்கன்னா கேட்க உங்களுக்கு எவ்வளவு ஏன் பயம்? இவ்வளவு எதிர்க்க வேண்டிய அச்சப்பட வேண்டிய காரணம் என்னன்னு இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்லுங்க. இப்போ பல இடங்கள்ல மக்கள் நீங்க அவங்க கருத்தை பார்த்திருப்பீங்க. நாங்கெல்லாம் கூலி வேலைக்கு போறோம், ஊருக்கு பல இடங்களுக்கு போயிடுறோம், கிராமப்புறங்களையும் சரி நகர்ப்புறங்களையும் சரி. நாங்க இருக்கிறது இல்லை. உங்களுக்காக நாங்க கூலியை விட்டுட்டு வேலைக்கு போகாம இருக்க முடியுமா? எங்களோட பொழப்பு பாதிக்காத அப்படின்னு சொல்லி ஒரு அந்த அவங்களோட கன்சர்ன் அட்ரஸ் பண்றது இல்லையா? அவங்களோட அச்சத்தை யார் அட்ரஸ் பண்றது? அந்த மாதிரி மக்கள் பல லட்சம் மக்கள் இருக்காங்கல்ல. இங்க பாருங்க, அது ரெண்டாவது நீங்க ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி சொன்னா 2002க்கு முன்னாடி உள்ளவர்கள் நீங்க அவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டீங்க. அந்த 2002க்கு முன்னாடி ஒருத்தருக்கு அந்த இது தேர்தல் இதுல பதிவு இருந்ததுன்னு வைங்களேன், அவர்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அதுக்கு முன்னாடி இருந்தனா உடனே நீங்க இந்த பகுதியில் நான் பெரம்பூர் பகுதியில் இருந்தேன்னு வைங்களேன், பெரம்பூர் பகுதியில் இந்த அட்ரஸ்ல இருந்தேன்னா உடனே அடிச்சு போட்டுட்டு கம்ப்யூட்டர்ல அடிச்சீங்கன்னா உங்களுக்கு டீடைலுக்கு வெளியே வந்துரும். அதனால நீங்க பார்த்த மக்கள்லாம் இல்ல புதுக்கோட்டையிலயோ கீழ்வேலூர் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் அடிச்சா பண்ணுவாங்க, பிரச்சனை ஏற்படலாம். ஆனால் ஒரு சில இடத்துல சார் நான் சொல்றது கிராமப்புறங்கள்ல கூலி வேலைக்கு போறக்கூடிய லட்சக்கணக்கில் இருக்காங்க சார். அரசு திமுக முகவர்கள் போறாங்களா இல்லையா? அவங்களுக்கு தெரியும். வீட்லயே ஆள் இல்ல, போய் என்ன பண்றது? முகவர் ஃபில் பண்ண முடியாது. இப்போ
உங்க வீட்ல நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு பதிலா உங்க பையன் பண்ணலாம், நீங்க வேலைக்கு போயிட்டா கூட. ஆனா அந்த வீட்ல எல்லாரும் வேலைக்கு போறக்கூடிய இடத்துல முகவர் என்ன பண்ண முடியும் சார்? நீங்க ஒவ்வொரு விஷயத்திலும் ஆள் இல்ல, அது இல்ல, இந்த கஷ்டம் அந்த நஷ்டம் சொன்னீங்கன்னா ஜனநாயக ரீதியில் தேர்தலில் நடப்பதை உறுதிப்படுத்தணுமா வேணாமா? ஒவ்வொருத்துக்கும் ஒரு பிரச்சனை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டுரிமை போட்டு போடுவது என்பது கடமை. அந்த கடமையை நிறைவேற்றதுக்காக ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணிச்சு நீங்க செய்யணும். அதற்காக நீங்க உங்களுக்கு யாரையும் வந்து மக்கள் வந்து வீணடிக்க, யாரும் வேலைக்கு போகாம எல்லாரும் வீட்ல இருந்து அதை பண்ணிடணும். வீட்டுல இருக்குன்னு சொல்றது. இது சம்பந்தமா மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்டோம், அதை முடிச்சிரோம். நேரம் இல்ல திசை திருப்பறதுக்காக வேண்டி இப்ப இந்த சரவண பேசினாருங்களா, நாங்க என்ன சொல்றோம்? நேர்மையான தேர்தல் வேணும்னு அதிமுக சார்பில் சொன்னா அதை திசை திருப்பி எடப்பாடியார் ஆதரிக்கிறார்னா ஏன் ஆதரிக்கிறோம்? நீங்க கள்ள ஓட்டு போடுறீங்க, ஏமாத்துறீங்க, பேசும் ஆட்சிக்கு வந்துட்டீங்க. அதனால தான் பேசும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.